கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்குங்க நிறைய பேர். இன்னொன்று சனி பெயர்ச்சி அடைஞ்சது, சனியிலேருந்து கிட்டத்தட்ட 4-5 கிரகம் டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கு தான் பார்வையே. இத்தனை பேர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் என்ன ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய நாள் முழுக்க முழுக்க இந்த பார்வை பலம்ங்கிறது சனிக்கு அதிகமாக இருக்குது. அது நல்ல பலம் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன ஆறுதலான விஷயம் என்னென்னா, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வேலையில் மாற்றம், வேலையில் அலைச்சல், வேலையில் செலவு, அட் தி சேம் டைம் பாராட்டுகள். 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. உங்கள் வேலையில் 2 பேர் வருவாங்க உங்க கூட. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ஆனால் அடுத்த 2.5 மாதம் கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்கும். ஹெல்த்து பார்த்துக்கணும். ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் திருப்பதி ஏழுமலையான் உங்களுக்கு கொட்டி கொடுக்குறார். அதனால் கன்னிராசி நண்பர்கள் யாரெல்லாம் வந்து திருப்பதி போகணுன்னு இருக்கீங்களோ போயிட்டு வர்றது தான் ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் வந்து இது மாதிரி திருப்பதி போகக்கூடாது, அடுத்து திருச்செந்தூர் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. அது ஏன் முருகனை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன் பெருமாளை மட்டும் சொல்கிறாங்க, இதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்தீங்களா? திருப்பதி போனால் கண்டிப்பாக திருப்பம் வரும். சந்திரஸ்தலமாக இருக்கனால சந்திரங்கிறது மனோபாவகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். மனோநிலை மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும்னா திருப்பதி போயிட்டு வரலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் ரொம்ப அதிகமான பாதிப்புகள் வரக்கூடாதுன்னா திருப்பதி போய் சாஷ்டாங்கமாக பெருமாளுடைய கால் பாத பூஜை செய்து வருவது, வழிபாடுகள் செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம்.